Indian recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜிடபிள் குர்மா. இது ரொம்ப ஈஸியா இன்ட்ரஸ்டிங்கா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாம். நான் வந்து ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் வந்து கீ போட்டிருக்கேன். உங்களுக்கு கீ வேண்டாம் அப்படின்னா நீங்க பட்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் ஆயில்ல கூட பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சோம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு ஜாவித்ரி, அப்புறம் இது வந்து கடல் பாசி, இது வந்து ஸ்டார் ஆனிஸ், இது லவங், இது தால்ச்சீனி, இது கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதுல டொமேட்டோ சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு கறிகாய் எல்லாமே வந்து 1 கப் எடுத்துட்டு இருக்கேன். அதாவது பீன்ஸ், காலிஃப்ளவர், மட்டர், அதாவது பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், இது எல்லாமே வந்து ஈச் 1 கப் எடுத்துட்டு இருக்கேன். கறிகாய் உங்களுக்கு எது கூட குறைச்சி வேணுமோ பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். இது இந்த வெஜிடபிள் குர்மா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பண்ணுவா. இது வந்து நம்ம ரொம்ப டேஸ்டியாக, இன்ட்ரெஸ்டிங்காக, அட் த சேம் டைம் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிற மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கறிகாயெல்லாம் சேர்த்துன்றலாம். நான் இன்னைக்கு நீளமாக கட் பண்ணிட்டு இருக்கேன். பீன்ஸ், கேரட், ஆலு எல்லாம். உங்களுக்கு வந்து க்யூப்ஸாக வேணா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தனியா பவுடர். இப்போ இந்த மசாலா போட்டுட்டோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம குர்மாக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 1 மினிட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ இந்த மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போது நடுவில் கொஞ்சமாக நம்ம கேப் கொடுத்துக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இல்லை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆனியன் போட்டு வதக்கிற இடணும் அப்போவே நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணினாக்கா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் பண்ணினேன். இப்போது இது வந்து வதங்கிட்டு இருக்கிறதே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மிளகா, ஒரு 7-8 மிளகு, 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 கப் தேங்காய், இதெல்லாம் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இதோட இந்த மசாலாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெஜிடபிள்ஸ், இதோட பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் ஜலம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக குக் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் ஒரு விசில் தான் நம்ம விட்டோம் அப்படின்றதுனால என்ன ஆயிருக்குன்னா வந்து மேஷ் ஆகலை, பட் குக் ஆகிருக்கு. அந்த மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ அடுப்பை சிம் டு மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்து தேங்காய், 1 பச்சை மிளகாய், 7-8 மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இந்த விழுதை சேர்த்துடலாம். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு ஜலம் விட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஜீரா ரைஸோட நல்லாயிருக்கும், பிளெயின் ரைஸோட நல்லாயிருக்கும், சப்பாத்தி ஃபுல்கா நான் எதோட கூட வேணாலும் இது செம்மையாக இருக்கும். இதில் ஒரு 7-8 காஜு சேர்த்துன்றலாம். இது வந்து நான் அப்படியே சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீயில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துடுத்துன்னா நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி. நம்மளோட கசூரி மேத்தி சேர்த்துடலாம். நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி. Stay tuned for more easy and interesting recipes. Thank you for watching. Bye bye.